ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்குள்ள நம்ம ஆன்மீக தகவல் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம முருகரோட சிறப்புகள் தான். முருகர் நம்பியவரை கைவிட மாட்டார். இதற்காக நான் ஒரு உண்மை கதையை சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒருத்தவங்க முருகரை பற்றி அறியாதவங்க என்னாச்சுன்னா, அவங்களுக்கு ரொம்ப நாள் வயிறு வலியினால் அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்தோன்னே அவங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பித்தப்பையில் கல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க அதையும் இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதனால அவங்க உடனே ஓகே ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பையே எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகும் அவங்களுக்கு என்னென்னா அந்த வலி சரியாகவே செய்யலை. அதனால் அதுக்கு பிறகு தான் அவங்க உணர்ந்தாங்க, ஓ அந்த பிரச்சனை நம்மளுக்கு பித்தப்பை கல்லால் பிரச்சனையே கிடையாது, நம்ம அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டோமே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, 48 நாள் முருகருக்கு விரதம் இருந்து வழிபட்டாச்சுன்னா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்களும் 48 நாள் முருகரோட திருப்புகழ் இருக்குதுல அதை எடுத்து தீரா பிணி தீர சீவா தும ஞான ஊராட் சியதான ஓர்வாக் கருள்வாயே பாரோர் கிரைசேயே பாலா கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே. இந்த மந்திரத்தை 41 நாள் அவங்க 48 நாள் முழுவதுமாக பூஜை பண்ணி முருகருக்கு விரதம் இருந்தாங்க. ஒரு நேரம் சாப்பாடுலாம் இல்லை, அசைவம் மட்டும் சாப்பிடாம 48 நாள் இருந்தாங்க. அதை இருந்து 48 நாள் முடிகிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த வயிறு வலியே சரியாயிருச்சு. இப்போ அவங்க நான் முருகரெல்லாம் நல்லா இருக்கிறேன், எனக்கு இந்த வயிறு வலியே சரியாயிடுச்சு, நான் முருகரை இது நாள் வரைக்கும் நம்பவே செய்யலை, ஆனால் இப்போ தான் நான் முருகரோட அருள் எனக்கு முழுசாக புரியுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இது உண்மையாகவே நடந்த கதை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எது பிரச்சனை இருந்தால் முருகரை நம்பி 48 நாள் சைவ சாப்பாட்டில் இருந்து நீங்கள் முருகரை தரிசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். முருகர் எல்லாவற்றிற்கும் துணை இருப்பார். ஓம் சரவண பவ. தேங்க்யூ.